எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க, சத்தம் ஒருத்தர் வாசிங்க. அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஹலோ, ஆமான் நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க, ஆமான் நல்லவனா கெட்டவனா? ஆமான் நல்லவனா கெட்டவனா? கொஞ்சம் கெட்டவன், ரொம்ப நல்லவன். ஏன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மொர்தெகாய் இவனுக்கு வணங்காதது இவனுக்கு கோபமா தான் இருக்குது. மொர்தெகாயை ஏதாவது பழி வாங்கணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. ஆனா ஏதோ ஒரு தடை, சரி வேணாம் விட்டுருவோம், நம்ம ஏன் அப்படி பண்றோம். இப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்துட்டு இருக்கிறத, ராஜா அவனை கனப்படுத்துறத, அவனை சந்தோஷப்படுத்தினத, ராணி தன்னுடைய விருந்துக்கு அழைச்சத எல்லாத்தையும் வந்து தன்னுடைய மனைவியின் இடத்துலயும் நண்பரிடத்துலயும் சொல்றான். சொல்லும் போது ஒண்ணு மட்டும் சொல்றான், இந்த மொர்தெகாய் ஒரே ஒருத்த மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண மாட்டான், வணக்கமே கொடுக்க மாட்டான், என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான். நல்ல நண்பனா இருந்தா என்ன பண்ணுவான்? சரி எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்கடா, அவன் ஒருத்தன் உனக்கு மதிக்காதனால உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு, நீ விட்டுரு. அவன் ஒரு நாள் கண்டிப்பா அவன் பாதத்துல வருவான், கடவுள் உன்னை நல்லா வைப்பாரு. ஒரு நல்ல மனைவியா இருந்தா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த மனைவியும் இந்த நண்பர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாரு உனக்கு கனமெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சா, 50 முழ உயரமான, 7 முழமே போதும், 5 முழமே போதும், ஆனா எத்தனை முழம் எல்லாரும் பார்க்கணும். 50 முழ தூக்கு மரத்தை நட்டு அவனை தூக்குல போட்டுட்டு அடுத்துதான் நீ எங்க போனோம்? அவனை தூக்குக்கு போட்டு அதுக்கப்புறம் ராஜாவினிடத்துல போய் சந்தோஷமா நீ சாப்பாடு சாப்பிடுப்பா. ஒரு பெரிய நம்பிக்கை. உடனே வேதம் சொல்லுது, அவர்கள் சொன்னது இவனுக்கு எப்படி இருந்துச்சாமா? நல்லதாய் கண்டது. அப்படியே உசுப்பு ஏத்துறன்னு சொல்லுவாங்களா, அப்படியே பூஸ்ட் செய்டா 50 முழம், நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அப்படி தெரியுமா? ஐயோ, அப்படியே இவர் விழுந்துட்டார். அவ்வளவுதான். எந்த தூக்கு மரத்தை அவர் செஞ்சாரோ, இவங்க இவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்களா? இவ்வளவு அவனை வந்து ஹோப் கொடுத்து நாங்க இருக்கிறோம் பின்னாடி இருக்கிறோம், உனக்கு எல்லாத்தையும் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறம் இவன் போய் வெக்கத்தோட திரும்பி வருவான் பாருங்களேன். மொர்தெகாயை தலை மேல கிரீடத்தை வச்சு அவன் முன்னாடி எல்லாரும் தெண்டலிட்டு பணிங்கள் என்று சொல்லி ராஜா சொன்ன போது வெட்கப்பட்டு முகத்தை தொங்க போட்டு வருவார் வீட்டுக்கு. வரும்போது அவங்க கேட்பாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு, மொர்தெகாய்க்கு முன்னாடி நான் தாழ்ந்து போனேன். அடுத்த நிமிஷம் இந்த ஃப்ரெண்ட்ஸும் இந்த அம்மாவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு டைம் அவனுக்கு முன்னாடி தாழ்ந்து போயிட்ட இல்ல, இனி எப்போ நீ தாழ்ந்து தான் போவ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஜாக்கிரதையா இருங்க, உனக்கு தைரியம் கொடுக்குற எல்லாரும் கடைசி வரைக்கும் உனக்கு தைரியம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தைரியம் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸு, நீ எப்ப கஷ்டப்படுவதற்கு காலடி எடுத்து வைக்கிறியோ அடுத்த நிமிஷத்திலேயே அவங்களும் சேர்ந்து உன் மனசை வருத்தம் தான் படுத்துவாங்க. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு தவறான காரியத்திலே தைரியம் கொடுக்குற நண்பர்கள், எனக்கு சத்தமா சொல்லுங்க, கேட்கல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தவறான காரியத்தில் தைரியம் கொடுக்குற நண்பர்கள் உங்களுக்கு, உண்மையான ஒரு நல்ல அம்மா அப்பா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தவறான காரியத்தில் என்ன கொடுக்க மாட்டீங்க? சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்ல அம்மா அப்பா, நல்ல தகப்பன் தாய் தவறான காரியத்தில் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுக்கறது தப்பு இல்லை சிஸ்டர், பிரதர், தைரியம் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா தீமைக்கு ஒரு நாளும் உங்க பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்துறாதீங்க.
நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே உங்க பிள்ளை உங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க. நீங்க இருக்கிற தைரியத்தினால தான் ஏத்து பேசினாங்க. நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பையன் வந்தான். நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. நீங்க சொன்ன தைரியத்தினால தானே போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. உங்க பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு யார் காரணம்? உங்க பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு யார் காரணம்? நீங்க சொன்ன தைரியத்தினால தானே, நீங்க ஹோப் கொடுத்த தைரியத்தினால தானே. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு நல்ல ஒரு தகப்பனார் தாயாரா இருந்தா நீங்க எப்படி அந்த ஹோப்பை கொடுத்திருப்பீங்க? தவறான ஒரு காரியத்துல ஒரு உலகத்தானுக்கு முன்பாக போய் நிற்கிறதற்கு நீங்க தைரியம் கொடுப்பீர்களே, ஆனால் நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரோட நடக்கிறீங்க? இல்ல, வேண்டாம் வேண்டாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு ரொம்ப ஆபத்தானவர்கள். இத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வேணாம், ஆண்டவரே எனக்கு தவறான தைரியம் கொடுக்குற எந்த மனிதர்களும் எனக்கு வேண்டாம். தவறான தைரியம் கொடுக்குற எந்த மனிதர்களும் எனக்கு வேண்டாம். நீர் அவர்கள் கைகளில் இருந்தெல்லாம் என்னை காப்பாற்றுவீராக. ஆமேன்னு சொல்லுங்க. கடன் வாங்குறதுக்காக நீங்க போகும்போது உங்களுக்குள்ள பயத்தை விதைக்கிறவங்க தான் கரெக்டான மனிதர்கள். ஆமோதிக்கிறீங்களா? ஆமோதிக்கிறீங்களா? எல்லாரும் உண்மைதானே? பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹோப் கொடுக்குறாங்கல்ல, தைரியம் கொடுக்குறாங்கல்ல. ஷேர் மார்க்கெட்ல பண்ணுப்பா. தைரியம் கொடுக்குற நண்பர் என்ன பொறுத்த அளவுக்கும் அவங்க நல்ல நண்பர்கள் இல்லைங்க. நல்ல நண்பர்கள் இல்லைங்க. லாட்ரி சீட்டை வாங்குறதுக்காக உன்னை என்கரேஜ் பண்றவங்க, உங்களை என்கரேஜ் பண்றவங்க நல்ல நண்பர்கள் கிடையாதுங்க. மாப்பிள்ளை என்னைக்குனாலும் உங்களுக்கு யோகம் அடிக்கும்னு சொல்றவங்க நல்ல நண்பர்கள் கிடையாது. ஹோப் கொடுக்குற நண்பர்களை நீங்க நம்பி போகாதீங்க. இது யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆனா நான் எப்படி உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணேன்னு தெரியல. எனக்குள்ள நிறைய ஆதங்கங்கள் இருக்குது. நிறைய பேரை கண்ணால நான் பார்க்குறேன். நீங்க எத்தனை பேரை பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறேன். அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல நிறைய பேர் எதில் தான் கெட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவையற்ற நண்பர்களால் தாங்க. அதனால நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் நண்பராக இருக்கட்டும். கர்த்தர் ஒருவரே. தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? கர்த்தரிடத்துல கேட்கலாமா?